ஒரு சிற்பி ஒருத்தர் தன்னோட நாட்டு ராஜாவுக்கு 4 பொம்மைகளை பரிசா கொடுத்தாராம். அந்த சிற்பி கிட்ட அரசரோ, நான் என்ன சின்ன குழந்தையா இந்த பொம்மைகளை பரிசா கொடுக்கறதுக்கு அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த சிற்பியோ, இது விசேஷமான பொம்மைகள், இந்த 4 பொம்மைகளையுமே காது ஓரமா ஒரு துளை இருக்கு பாருங்க, அந்த துளை வழியா நான் கொடுக்குற சங்கிலியை விடுங்க அப்படின்னு சொன்னாராம். அரசரோ அவர் சொன்னபடியே அந்த துளை வழியா சங்கிலியை விட்டாராம். இந்த காதுல நுழைஞ்ச சங்கிலி அந்த காது வழியா வெளியே வந்துச்சான். இப்ப 2வது பொம்மையில அதே போல விடும்போது அது வாய் வழியா வெளியே வந்துச்சான். இப்ப 3வது பொம்மையிலையும் சங்கிலியை விடுறாரு, அது வெளியவே வரல. அரசர் கேட்கிறாரு, இதுல எது சிறந்த பொம்மை அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, இந்த 4வது பொம்மை தான் சிறந்த பொம்மை அப்படின்னு சொல்றாரு. இப்ப சிப்பி சொன்னது போலவே அந்த 4வது பொம்மையில முதல் தடவை சங்கிலியை உள்ள விடுறாரு, அது காது வழியா வெளியே வருது. 2வது தடவை விடுறாரு, அது வாய் வழியா வெளியே வருது. 3வது தடவை உள்ள விடுறாரு, அது வெளியவே வரல. இப்ப சிப்பி சொல்றாரு, இந்த பொம்மை போலதான் மனிதனும், எங்க பேசணும், எங்க கேட்கணும், எங்க பேசாம இருக்கணும் அப்படின்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கவன் தான் நல்ல மனிதனா இருக்க முடியும்.